எடிட் எப்படி பண்ணுறதுன்ற இப்போ பார்க்க போகிறோம். எடிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா நான் அங்கே எடிட்டட் பிஹெச்பிலேருந்து காப்பி பண்ணி போட்டதுனால அப்படியே எடிட்டட் பிஹெச்பின்ற யூஆர்எல் அப்படியே இருக்குது. அதை நான் பேஸ் யூஆர்எல் எடிட்டுன்றதை நான் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ நான் இவங்களுக்கு போய் லிங்க் நான் மாற்ற போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் இங்கே எடிட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். பண்ணுறதுக்காக எடிட் ஒர்க் ஆகுதுன்றதுக்காக நான் இங்கே ஒரு லிங்க் கொடுக்குறேன். இப்போ வியூவில் போய் எடிட்டட் பிஹெச்பின்னு இருக்கிறத நான் மாற்றணும். ஸோ இங்கே வந்து சிங்கிள் கோட்டுக்குள்ளே நான் பேஸ் யூஆர்எல்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ் யூஆர்எல் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறமா ஹோமில் எடிட் அப்படிங்கிறத மெத்தடில் நான் இதை வாங்க போகிறதில்ல, அதை நம்ம யூஆர்ஐ செக்மெண்ட்லேயே வாங்கிக்கலாம். ஸோ இந்த எட் மெத்தட் நான் எடுத்துடுறேன். இதை வந்து ஸ்லாஷ் போட்டு தேர்டு பேராமீட்டர்ஸாக நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் இதை ரீலோட் பண்ணி இங்கே நீங்கள் கர்சரை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஹோமில் எடிட்டில் அந்த என்கோடான கோடோட உங்களுக்கு இங்கே கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா அந்த யூஆர்எல் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் லெஃப்ட் சைடு பாட்டமில். ஸோ ஒவ்வொரு கோடும் சேஞ்ச் ஆகுது. ஹோமில் எடிட்ன்ற அந்த யூஆர்எல் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை கிளிக் பண்ணால் ஒரு எரர் ஒன்று வரும். அது என்னன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஆர்ஐ யூ சப்மிட்டட் ஹேஸ் டிஸ்அலோடு கேரக்டர்ஸ்னு வருது. ஏன்னா யூஆர்எல்ல ஈக்குவல்ட்டுங்கிறது வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க டிஃபால்ட்டாக. அதை வந்து நம்ம வந்து அலோவ் பண்ணுறது மாதிரி அங்கே செட் பண்ணணும். ஸோ நீங்கள் config.php அந்த ஃபைல் அப்ளிகேஷனில் config.php போனீங்கன்னா அலோவ் பெர்மிட்டட் யூஆர்ஐ கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பெர்மிட்டட் யூஆர்ஐ கேரக்டர்ஸ்னு இங்கே சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம ஈக்குவல்ட்டையும் ஆட் பண்ணணும். ஈக்குவல்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அங்கே போய் ரீலோட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த எரரும் டிஸ்பிளே ஆகாது, எடிட் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். config.phpயில் பெர்மிட்டட் யூஆர்ஐ கேரக்டர்ஸில் நீங்கள் ஈக்குவல் சிம்பிளையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே போய் அந்த எரர் டிஸ்பிளே ஆகாது. இல்லைன்னா நீங்கள் என்கோட் பேஸ் 64 என்கோட் யூஸ் பண்ணி யூஆர்எல் பாஸ் பண்ணும்போது அந்த எரர் கண்டிப்பாக உங்களுக்கு அடிக்கும். ஸோ அந்த எரரை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, எடிட் இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போது நம்ம இண்டெக்ஸில் இருக்கிற அதே மாதிரி தான் நம்ம எடிட்டில் இருக்கிற ஃபார்மும் இருக்கும். ஸோ நான் இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அதையும் நான் இங்கே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். எடிட்டுக்கு வந்து எடிட்டட் பிஹெச்பி ஒன்று போட போகிறேன். ஸோ எடிட்டர் யூஸ் ஃபோல்டரில் edit.php ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஹோமில் என்ன இருந்துச்சோ அதே மாதிரி தான் நமக்கு எடிட்டுக்கும் வரும். ஸோ நான் எடிட்டில் ஹோமில் இருந்த அதே கூட அப்படியே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். இதில் நம்ம நோட்டிஃபிகேஷன் எதுவும் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறதில்ல. நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து நம்ம அங்கே வியூ பேஜில் தான் நம்ம காட்டுவோம் ரீடைரக்ட் பண்ணி. ஸோ இங்கே இருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷன் கோடை மட்டும் நான் அப்படியே காப்பி பண்ணி view.phpயில் இங்கே ஒரு பிஹெச்பி கோட் போட்டு இதுக்குள்ளே அந்த நோட்டிஃபிகேஷன் வைக்கிறேன். இப்போ நான் எடிட்டில் வந்து இதை நான் எடுத்துடுறேன். ஸோ அந்த எடிட்டில் நம்ம போட்ட கோட் ஒர்க்காக தான் செக் பண்ணுறதுக்கு எடிட் பேஜை போய் நான் ரீலோட் பண்ணுறேன். எடிட்லேயும் அதே மாதிரி வந்துருச்சு. இப்போது இதில் வந்து நீங்கள் மேலே என்ன ஐடி பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான டேட்டா வந்து நம்ம இங்கே காட்டணும். இதில் வந்து சப்மிட் பட்டனுக்கு பதிலாக நம்ம அப்டேட்டுன்னு வைப்போம். ஸோ இங்கே நான் அப்டேட்டுன்ற டெக்ஸ்ட்டு மாற்றிக்கிறேன். இப்போ ரீலோட் பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூ வந்து அப்டேட்டுன்றது அப்டேட் இருக்கும். ஸோ இங்கே நம்ம அந்த ஃபார்மில் என்னென்ன ஃபீல்டில் என்னென்ன டேட்டா இருக்கோ அதை நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் எப்படி அந்த டேட்டாவை நம்ம இங்கே போடுறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை நம்ம ஃபெச் பண்ணணும். மாடலில் ஒரு கொரி எழுதணும். ஹோம் மாடலில் கெட் பை ஐடின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நேம் வச்சுக்கிறேன். அதை வந்து ரோனே ஒரு அரேயில் பாஸ் பண்ணுறேன். கெட் பை ஐடின்னு ஒரு ஒன்று க்ரியேட் பண்ணணும்.
அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் கெட்டில் அந்த டேபிள் நேம் ஒன்று பாஸ் பண்ணணும். இதில் வந்து நம்ம செலக்டில் வேரில் நம்ம ஐடி என்ன மேட்ச் ஆகுதோ அதுக்கான டேட்டா மட்டும் தான் எடுப்போம். ஸோ நம்ம இதில் வந்து கெட் வேர்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் பேராமீட்டரில் என்ன பாஸ் பண்ணுறோமோ அது வேரில் இருக்கும். ஸோ ஒரு அரேயில் என்ன ஐடி அதோட என்ன வேல்யூங்கிறத நம்ம பாஸ் பண்ணணும். இதில் ரிசல்ட் அரேக்கு பதிலாக நம்ம சிங்கிள் டேட்டா எடுக்கிறதுனால ரோ அரேன்றதை எடுக்கணும். ரிசல்ட் அரேனா மல்டிபிள் டேட்டா வரும், ரோ அரேனா சிங்கிள் டேட்டா வரும். நம்ம என்ன டேட்டா பாஸ் ஆகுறது, நம்ம வந்து சிங்கிள் டேட்டா தான் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம ரோ அரேனா பாஸ் பண்ணிக்கலாம். இதில் ஐடி நம்ம எப்படி எடுக்கிறதுனா யூஆர்எல்ல நம்ம இருக்கிற அப்போ அதை பார்த்த மாதிரி தான் தேர்டு செக்மெண்ட்டில் இருக்கிறத நம்ம இங்கே வந்து ஐடியாக எடுத்துக்கிறோம். நம்ம ஏற்கனவே அதை என்கோட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதை நம்ம டீகோட் பண்ணணும். ஸோ தேர்ட் பேராமீட்டரில் என்ன இருக்கோ அதை நம்ம டீகோட் ஃபங்க்ஷன் போட்டு டீகோட் பண்ணிக்கிடுவோம். ஸோ இந்த கொரி எப்படி ரன் ஆகுறதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை டேபிள் நேமை ரீநேம் பண்ணுறேன். ஸோ நம்ம அங்கே போய் ரீலோட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கொரி ஒர்க் ஆகுதுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த வேர் ஐடி என்ன ஐடி பாஸ் பண்ணுமோ அது உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ அந்த டேபிள் நேமை ரீநேம் பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இதில் போய் நம்ம என்ன டேட்டா வருதுன்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பிரிண்டர் கொடுத்து எக்ஸிட் போட்டு பார்ப்போம். பார்க்கும்போது சிங்கிள் டேட்டா மட்டும் வருது. ஓகே, இதை வந்து நம்ம அங்கே வந்து பார்ப்போம். அது வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரேவாக தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ அதை நம்ம பாரிஷ் போட தேவையில்லை, டேரெக்டாகவே அதை நம்ம ஒவ்வொரு இதுலேயும் செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து வேல்யூ வந்து நான் அந்த செகண்ட் பேராமீட்டரில் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸில் செகண்ட் பேராமீட்டராக நம்ம வந்து என்ன வேல்யூவோ அதை நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை ரீலோட் பண்ணும்போது ஃபஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் அது வேல்யூ வருதுன்றதை செக் பண்ணி பார்க்கும்போது எது எரர் அடிக்குது, என்ன எரர்ன்றதை போய் செக் பண்ணுவோம். இதில் என்ன எரர் காட்டுதுன்னா லைன் நம்பர் 4 அன்டிஃபைன்ட் வேரியபிள் ரோன்றது காட்டுது. இங்கே நான் ரோன்னு போட்டிருக்கேன், ரோன் தான் போட்டிருக்கேன். ஆனால் டேட்டா இங்கே நான் எதுவும் பாஸ் பண்ணலை, அதனால தான் அது எரர் அடிக்குது. ஸோ அந்த பேஜில் நான் வந்து அந்த டேட்டாவை பாஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் பாஸ் பண்ணிவிட்டு போய் ரீலோட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் அதோட வேல்யூ கரெக்டாக நமக்கு அங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. இதே மாதிரி தான் எல்லாத்தோட வேல்யூவும் நம்ம அங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணணும். இது வந்து வேல்யூன்ற அரேயில் காலம் நேமும் அதை பாஸ் பண்ணுறேன். ரீலோட் பண்ணி பார்க்கும்போது அதோட வேல்யூ இங்கே உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். அதே மாதிரி டெக்ஸ்ட் ஏரியாவில் வந்துருச்சு. அதே மாதிரி அடுத்தது ரேடியோ பட்டன். ரேடியோ பட்டன் எப்படி செட் பண்ணணும்னா இது எதில் ட்ரூ இருக்கோ நம்ம அதை தான் செட் பண்ணணும், ட்ரூவாக செட் பண்ணணும். இதை வந்து நான் பிஹெச்பியை செட் பண்ணுறேன். இது வந்து ஒரு கண்டிஷன் போட்டுக்கிறேன். இஃப் என்டர் வேல்யூ மேலாக இருந்தால் மேல் வந்து ரூம் வச்சுருவோம். அதை காப்பி பண்ணி ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல் ரூம் வச்சுக்குவோம். ஓகே, இப்போது இது ரெண்டையும் டிஃபால்ட்டாக நம்ம வந்து ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிடுவோம். இப்போது உங்களுக்கு டேட்டா வரும்போது அது ட்ரூவாக இருக்கான்றதை அதுக்கு கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அது நமக்கு வந்து ட்ரூவாக ஃபால்ஸான்றதை செட் பண்ணிடுவோம். ஸோ மேலில் வந்து நான் மேல்ன்றதை செட் பண்ணிடுறேன், ஃபீமேலில் ஃபீமேல்ன்ற வேரியபிளை செட் பண்ணிடுறேன்.
இங்கே வந்து நம்ம ரீலோட் பண்ணி பார்க்கும்போது மேலுங்கிறது வந்து செலக்ட் ஆகிருக்கு. அடுத்தது நம்ம ட்ராப் டவுனில் எப்படி எடிட் பண்ணுறதுன்றது பார்ப்போம். இதில் டிஃபால்ட்டாகவே 2000ங்கிறது செலக்ட் ஆன மாதிரி தெரியுது. அப்படி இருக்கக்கூடாது, அது ராங். ஸோ நம்ம இதில் வந்து டிஃபால்ட்டாக வேல்யூஸ் ஒன்று செட் பண்ணி வச்சுருவோம். யாருன்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு வேல்யூ செட் பண்ணிவிட்டு பண்ணிக்குவோம். வந்து எதுவுமே செலக்ட் ஆகாத மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன வேல்யூ செட் பண்ணணுமோ அதை இங்கே தேர்ட் பேரம்ஸ் நம்ம பாஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த ரோவில் யார் என்ன கொடுக்குறோமோ கொடுத்துட்டு இங்கே ரீலோட் பண்ணி பார்க்கும்போது என்ன வேல்யூவோ அது செலக்டட் ஆகிருக்கு. இங்கே நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா செலக்டடுன்றது டெக்ஸ்ட் வந்து அதில் ஆட் ஆகிருக்கும். ஆட் ஆகிருக்கு. ஓகே, இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. அடுத்தது நம்ம வந்து செக் பாக்ஸ் வேல்யூ எப்படி செட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். செக் பாக்ஸ் வேல்யூ வந்து நம்ம எப்பவுமே அங்கே இந்த ஸ்டோர் பண்ணும்போது இம்ப்ளோட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஏன்னா இது மல்டிபிள் டேட்டான்றதுனால அறையில் ஸ்டோர் பண்ணி கன்கார்டினேட் பண்ணி நம்ம அதை அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம வந்து இம்ப்ளோட் பண்ணதை எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணணும் கெட் பண்ணும்போது. ஸோ இஃப் இதோட வேல்யூ வந்தால் மட்டும் இன்ட்ரெஸ்ட் ஒரு அரே வேல்யூ வந்து சும்மா டிஃபால்ட்டாக கேம்ஸ் வச்சுருக்கோம். அது வந்து மியூசிக்கும் ஃபால்ஸ் வச்சுப்போம். இது வந்து நம்ம கமா செப்பரேட்டர் வச்சு தான் அங்கே இன்க்ளூட் பண்ணோம். ஸோ கமா செப்பரேட்டர் வச்சு நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். டேட்டா பேஸில் இருக்கிற என்ன டேட்டாவோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இங்கே இன்ட்ரெஸ்ட்ன்ற இந்த வேரியபிள் ஃபுல்லாக நான் செட் பண்ணுறேன். இப்போது இங்கே நான் வந்து செக் பண்ணுறேன். இதில் கேம்ஸ் இந்த வர்ற அறையில் கேம்ஸுங்கிறது இருந்தால் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கேம்ஸுங்கிறதுல நான் ட்ரூ செட் பண்ணுறேன். அதே மாதிரி மியூசிக் இருந்துச்சுன்னா மியூசிக்குங்கிறத வந்து நான் ட்ரூ பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் இந்த இன்ட்ரெஸ்ட்டுன்ற கேம்ஸில் நம்ம வேல்யூ இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வரும், இல்லைன்னா ஃபால்ஸ்னு வரும். அதே மாதிரி மியூசிக்லேயும் இருந்தால் ட்ரூன்னு வரும், இல்லைன்னா ஃபால்ஸ்னு வரும். இது கரெக்டாக ஒர்க் ஆகுதாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இன்க்ளூட் பண்ணும்போது ரெண்டுலேயுமே செக் ஆகிருக்கு. இது கரெக்டாக தான் வருதாங்கிறத நம்ம இங்கே செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து என்ன டேட்டா அங்கே இருக்குங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ வர்ற டேட்டா என்ன வருதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத என்ன வேல்யூஸ் வருது டிஸ்பிளே ரிட்டர்ன் பண்ணுறதுங்கிறத ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம். இதில் நம்ம வந்து கேம்ஸுன்றது மட்டும்தான் இங்கே செக் ஆகிருக்கணும். ஆனால் இதில் ரெண்டுமே செக் ஆகிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து எல்லாத்துக்குமே ஒரே வேரியபிள் கொடுத்துட்டேன், அதனால் அது தப்பாக வருது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத மட்டும் நான் ரீநேம் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத நான் இன்ட்டுன்னு வச்சுக்கிறேன். வேரியபிள் நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணதை மட்டும் நான் இன்ட்ரெஸ்ட்னே வச்சுக்கிறேன். பிரிண்ட் பண்ணதை நான் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ போய் நம்ம ரீலோட் பண்ணும்போது உங்களுக்கு கேம்ஸ் மட்டும் இங்கே செக் ஆகிருக்கும், கரெக்டாக ஒர்க் ஆகுது. இதை நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் செக்குடுன்றது ஆட் ஆகிருக்கும். இதில் வந்து செக்குடுங்கிறது இருக்காது. ஸோ நம்ம எல்லா வேல்யூஸும் கரெக்டாக செட் பண்ணிட்டோம். அடுத்தது எப்படி அப்டேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அப்டேட் பண்ணுறதுனா நமக்கு வந்து அதோட ஐடி வேணும். இந்த யூஆர்எல்ல தெரிகிற ஐடியை நம்ம ஹிட்டனில் வைப்போம் எப்பயும். அதை வந்து இதில் எப்படி ஹிட்டனில் வைக்கிறதுனா ரெண்டு வழி இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு அரே வேல்யூ டிஃபைன் பண்ணி டேட்டான்னு சொல்லி வச்சு
ஐடியும் இங்கே செட் பண்ணிவிட்டு இந்த ஐடி அதோட வேல்யூ வந்து நம்ம இங்கே ரோ ஐடி இது நம்ம இங்கே தேர்ட் பேராமீட்டராக இங்கே நம்ம பாஸ் பண்ணோம்னா பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஹிடனில் அந்த வேல்யூ வந்து வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டேக்கு கீழே ஹிடனில் அந்த வேல்யூ வந்திருக்குது. என்ன வேல்யூ அதோட என்ன நேம் நம்ம கொடுத்தோமோ அது வந்திருக்கு. இது வந்து ஒரு வழி. இப்படி போக வேணாம், இல்லை நான் டேரெக்டாக தேர்ட் பேராமீட்டராக பாஸ் பண்ணுவேன், இல்லை நான் வேறு டேரெக்டாகவே நான் கோடாகவே போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோடாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே ஃபார்ம் ஹிடன்னு ஒரு டேக் இருக்குது. இதில் வந்து நேம் எந்த பக்கம் ரைட் சைடில் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து நேம், செகண்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ அதை கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து பேஜை ரீலோட் பண்ணிவிட்டு போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வேல்யூஸ் வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இன்னும் வரலை, ஏன்னா நம்ம எக்கோ கொடுக்கல. எக்கோ கொடுத்தா அந்த டேக் வந்திருக்கும். அந்த பேஜை ரீலோட் பண்ணி பார்க்கும்போது அந்த டேக் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து ஹிடனில் அந்த வேல்யூ வந்திருக்கு கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி 2 வழி இருக்குது ஹிடனில் வேல்யூஸ் அனுப்புறதுக்கு. ஓகே, இப்போ ஹிடன் வேல்யூவை வந்து நம்ம பாஸ் பண்ணி டேட்டாவை அப்டேட் பண்ணுவோம். அப்டேட் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணியிருக்கேன். எடிட்டில் வந்து இன்சர்ட்ன்றத கிரியேட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன் நேம் வச்சுருப்போம். அதுக்கு பதிலாக நம்ம அப்டேட்டுன்னு ஃபங்க்ஷன் நேமை மாற்றிக்கிறேன். அந்த அப்டேட்டுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள கமிட் பண்ணும்போது அது டேட்டா பாஸ் ஆகும். ஸோ இங்கேருந்து ஹோமில் அப்டேட் டேட்டான்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். அதே மாதிரி தான் இன்சர்ட்டுக்கு போட்ட கோடே தான் இங்கே போடுறோம். ஸோ நான் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இன்சர்ட்டுக்கு பதிலாக இங்கே நம்ம அப்டேட்டுன்னு மட்டும்தான் மாற்றிப்போம். அப்டேட்டு இங்கே ரீடைரக்ட் பண்ணும்போது நம்ம ஹோமில் வியூக்கு ரீடைரக்ட் பண்ணிக்கிறேன். இந்த அப்டேட் டேட்டான்றதை வந்து ரிசல்ட்டில் வாங்கிக்கிறேன். இந்த அப்டேட் டேட்டாவில் என்ன கொரி போடுறதுன்றதை பார்ப்போம். இன்செட்டில் போட்ட அந்த கூட அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் அப்டேட்டுன்றதை மாற்றிக்கோங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் நம்ம இம்ப்ளோட் பண்ணுறது அது எல்லாமே காமன் தான். இன்சர்ட் பண்ணுற மாதிரியே தான் இதுலேயும் வரும். இதில் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணுவோம்னா வேர் கண்டிஷன் மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ வேரில் என்ன ஐடியோ அதுக்கான டேட்டா மட்டும் தான் அதை வந்து சேவ் ஆகணும். ஸோ வேரில் என்ன போஸ்ட் ஆகுதோ அந்த ஐடியை நான் இங்கே செட் பண்ண போகிறேன். போஸ்ட்டில் இந்த ஐடியை வாங்கிட்டேன், அரேயில் வாங்கியாச்சு. இப்போ அந்த அரேவை தேர்ட் பேராமீட்டரை நீங்கள் பாஸ் பண்ணும்போது என்ன கொரி ரன் ஆகுதுங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணுறதுக்காக நான் டேபிள் நேம் வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த பேஜை ரீலோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மியூசிக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு இங்கே நான் அப்டேட் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொரி ரன் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஸோ ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ், எந்த நேம், என்ன வேல்யூ, எல்லா வேல்யூஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நான் கேம்ஸுக்கு அப்புறம் மியூசிக்னு ஒன்று ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ கேம்ஸ் ப்ளஸ் மியூசிக் ரெண்டுமே ஆட் ஆகிருக்கு. வேறு கண்டிஷனில் ஐடி கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நான் அந்த நேம் பண்ணிவிட்டு கரெக்டான டேபிள் நேம் கொடுத்துட்டு இதை நான் வந்து இப்போ நான் ரீலோட் பண்ணேன்னா எனக்கு அப்டேட் ஆகிட்டு டேட்டாஸ் இங்கே வந்துடும். மெசேஜ் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு கேம்ஸ் ப்ளஸ் மியூசிக் ரெண்டுமே இங்கே அப்டேட் ஆனது தெரிய வந்திருக்கு. ஓகே, அடுத்து நம்ம வந்து டெலீட் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம்.